ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பிரசலாம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த இந்த ஆவணி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை. திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் வாக்கியப்படி மாலை 6:24க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் பிறக்குது. உங்களுடைய அதாவது மிதுன ராசியில மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். இந்த மாதம் சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால அதோடைய அனுஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணணும். மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று அங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு ஏழை எளியவர்களுக்கு பழம் வாங்கி தானம் பண்ணுங்க. கொய்யாப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் உங்கனால என்ன முடியுதோ, கொய்யாப்பழம்லாம் ரொம்ப விலை கம்மி தான். அத கூட வாங்கி தானம் பண்ணலாம். இல்ல ஒரு ஆரஞ்சு எடுத்து தானம் பண்ணலாம். அல்லது கோமாதா பூஜை பண்ணலாம். அதாவது மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி குடுக்குறது, இல்ல ஏதாவது ஒரு பழத்த சாப்பிடுறதுக்கு குடுக்குறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால என்னன்னா, 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதே மாரி திடீர் விபத்து, கண்டங்கள், டென்ஷன் இந்த மாரி இதெல்லாம் 1 வருடம் உங்களுக்கு வரவே வராது. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு இந்த மாதம் நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். 11ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது நல்ல பலன்கள். அதே மாரி உங்க உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம். ராசி அதிபதி புதனும் இந்த மாதம் பிறக்கும்போதே உங்க ராசியிலே 2ஆம் இடத்துல இருக்கிறது. நல்ல வருமானம், தனச்சேர்க்கை இந்த மாதம் உறுதியாக இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்த அமைப்பு. 5ஆம் இடத்துல நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. மத்த கிரகங்கள காட்டிலும் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பலம் பெறுறது திடீர் அதிர்ஷ்டத்த குடுக்கும். உழைக்காத வருமானம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய மிதுன ராசிக்கு சுக்கிரன் நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகமா இருக்கனால, வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஏதாவது உங்களுக்கு லாட்டரி அடிக்கிறது, திடீர்னு ஒரு பெரிய பணம் கைக்கு சேர்றது, எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறது. அது பணமாவும் இருக்கலாம், பொருளாவும் இருக்கலாம். ஆனா மன மகிழ்ச்சி நீங்க நெனச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு. தொழில் ரீதியா உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதனால மாற்றங்கள் உறுதியாக இருக்குது உங்களுக்கு. சனி குரு பார்க்குறாரு. சனி வக்ரம் பெறாரு. அந்த வக்ரம்ங்கிறதுனால உங்களுக்கு குருவோடைய பார்வை இருக்கனால என்னன்னா, இதுவரைக்கும் இந்த தாமதம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் போயி, இனி உங்களுக்கு தொழில் நல்லபடியா ரன் ஆகும். நல்ல வளர்ச்சி இருக்கு. வருமானங்கள் இருக்கு. வருமான ஸ்தானத்திலேயே உங்க ராசி அதிபதி புதன் இருக்கிறதுனாலயும், குரு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனாலயும், உச்ச பலம் பெறதுனாலயும், நீங்க நெனச்ச விஷயங்கள் அப்படியே நடக்கும். நல்ல வருமானம், தனச்சேர்க்கை உறுதியாக இருக்கு. லாபஸ்தானமும் வலுப்பெற்றிருக்கு. ஏன்னா லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில இருக்கனால, ஆசை, அபிலாசைகள்லாம் இந்த மாசம் நிறைவேறும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது தான் நினைத்த காரியம் வெற்றி. ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடியது. அப்போ இந்த மாசம் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அது தர்மத்துக்கு உட்பட்டு கட்டாயம் செயல்படும். நீங்க நல்ல பாசிட்டிவான விஷயங்கள நெனச்சுக்கங்க. பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவும். அடுத்த லெவலுக்கு நீங்க போறது. உங்களுடைய லைஃப் டெவலப்மென்ட்க்கு கட்டாயம் கை குடுக்கும் இதெல்லாம். நீங்க எந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்படுறீங்களோ, அதுவும் ரொம்ப நல்லது. 6 குடையவர் செவ்வாய், 11 குடையவர் செவ்வாய். அவரு உங்க ராசியில இருக்கனால, என்னன்னா காசு பணம் வருது, இல்ல நீங்க நெனச்ச ஒரு விஷயம் தானா தேடி வருது அப்டின்னா, அது என்னன்னா, அமைதியா அத யார்கிட்டயும் சொல்லாம நீங்க என்ன பண்ணணும், நீங்க உண்டு, உங்க ஃபேமிலி உண்டு. அத எடுத்து எப்படி டெவலப் பண்ணலான்னு மட்டும் தான் செயல்படணும். அத விட்டுட்டு ஊருக்கே தண்டூரா போட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மிதுன ராசிக்காரங்க கிட்ட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாத்துட்டயும் போய் பெருமையா அத நீங்க ஷேர் பண்றீங்க தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, உங்களுக்கு 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம். அவரு தான் உங்களுடைய ராசியில இருக்காரு. அது இல்லாம நீங்க காற்று ராசிங்கிறதுனால பெருசா ரகசியங்கள மனசுல வச்சுக்க மாட்டீங்க. எதார்த்தமா சொல்லக்கூடியவங்க. என்னன்னா, இந்த காலகட்டங்கள்ல எதார்த்தம் அப்படிங்கிறது ஒரு மைனஸா தான் பார்க்கப்படுது. ஸோ, அதனால நீங்க என்ன விஷயங்கள செய்றீங்களோ, விளம்பரம்ங்கிறது உங்களோட பிசினஸ்க்கு மட்டும் தான் இருக்கணும். ஆனா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு, பணம், ஒரு அதிர்ஷ்டம் இது எல்லாமே வெளியில சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். அடுத்தவங்களுடைய திருஷ்டி வரும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது திருஷ்டி. அப்போ திருஷ்டி தோஷம் உங்களுக்கு அதிகமாக இருக்கனால, அது கூட நான் ஏன் இந்த மாதம் சிறப்பாக சொல்றேன்னா,
சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்த பாக்குது. செவ்வாயும் 7ஆம் இடத்த பாக்குது. 7ஆம் இடம் அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெர்சன். நீங்க போய் எனக்கு இது கிடைச்சிருக்கு. எனக்கு இது கிடைச்சிருக்குடா, கிடைச்சிருக்குடி" அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, "பரவால்ல இவளுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு" அப்படின்னு அவங்க ஒரு திருஷ்டி போடுவாங்க. அந்த திருஷ்டி உங்கள பாதிச்சு, இனிமே உங்களுக்கு அடுத்து வரவே வராது. அந்த மாரி ஆயி போயிரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அடிக்கடி வீட்ல பெரியவங்க கிட்ட சொல்லி திருஷ்டி சுத்தி போட்டுக்கங்க இந்த 1 மாசத்துக்கு. அதே மாரி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இத மட்டும் இந்த மாசம் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே நல்லா நடக்கும். சரிங்களா? அதே மாரி வாக்கு ஸ்தானத்துல புதன் வந்து இருக்கனாலயும், நீங்க அத பெருசா உங்களுக்கு கிடைச்ச ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அப்டின்னா, அத வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அத ஷேர் பண்ணக்கூடிய அமைப்புகள்ல கிரகம் இருக்கனால, அத எப்படியாவது கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்றேன். இஷ்ட தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய ராசி அதிபதி உச்சபலம் பெறதுனாலயும், இந்த மாதம் வந்து நீங்க தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகும். பிசினஸ பொறுத்தவரைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இது சூப்பரான மாசம். அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல லாபம் பார்க்க முடியும். உங்களுக்கு பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வருமானம், லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்பு. 6 கூடையவரே 11ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால, வி நீங்க உத்தியோகத்துல வந்து நல்ல ப்ரமோஷன், நல்ல வருமானம், திடீர்னு பதவி உயர்வு, சேலரி இன்கிரிமென்ட் இது எல்லாமே கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நமக்கா இந்த பொசிஷன் அப்படின்னு. உங்களுக்கு ரெககனைஸ் கிடைச்சா தான் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்கனால, திடீர்னு உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ நீங்க இந்த மாதம் முழுவதுமே மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்குது. அதேமாரி இப்ப காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு காதல் ரீதியா இருக்கக்கூடிய அத்தன பிரச்சனைகளுமே சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சண்டை சச்சரவுகள்லாம் முடிஞ்சு, ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். அப்புறம் நெறைய பேத்துக்கு மேரேஜுக்கு உண்டான முன்னெடுப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனியும், செவ்வாயும் பார்க்கறதுனால, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். ஆனா, அதுல வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்கும். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகன் வழிபாடும் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள பேசுறது, பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல அப்டின்னா, ஏதாவது ஒரு திருஷ்டி மாரி வந்து நிக்கும். அதனால கவனமாக இருந்துக்கணும். திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சில பேருக்கு பேசி, அது ஒரு பெரிய சண்டைகள், சச்சரவுகள் நிக்கிற வரைக்கும் போயிரும். அதனால தான் கவனமா, அத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வழிபாடும், முருகன் வழிபாடும் 2 வழிபாடுமே நீங்க பண்ணணும். அப்பதான் வந்து அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல உயர்வு, அதே மாரி ஞாபகத்திறன், நல்ல மார்க் இதெல்லாம் இருக்கும். டீச்சர்ஸ் கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்கிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பொதுவா மிதுன ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல புத்திசாலி குழந்தைகள் தான். ஆனாலும், நீங்க வந்து சின்ன சின்ன அலட்சியத்தினால சின்ன மார்க்க விட்டுருவீங்க. ஒரு பக்கத்துல வந்துட்டு அது ஒரு அலட்சியம் மைனர் மிஸ்டேக்னால நெறைய மார்க்க இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள கட்டாயம் வழிநடத்தணுங்க. அப்புறம் வந்து உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள எடுப்பீங்க. திடீர்னு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். திடீர்னு ஒரு பக்கம் ஜாப் கிடைக்கும். நல்ல அமைப்புகள் இருக்கு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நெறைய பேத்துக்கு இருக்கு. ராகு 9ஆம் இடத்துல இருக்கனால, கல்வி ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ அல்லது வந்து உத்தியோக ரீதியாகவோ, பிசினஸ் ரீதியாகவோ வந்து என்னன்னா, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. நெறைய பேர் வந்து ஃபாரின் போய் வேல பார்க்கணும்னு நெனைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, டக்குன்னு கிடைச்சிரும். நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்திலேயே நீங்க போகுறதுக்கு உண்டான அமைப்பு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஆட்சி பலம்ங்கிறது நல்ல கிரக பலமா இருக்கனால, சூரியனும், கேதுவும் சேர்றதுனால, எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். வெற்றி வாகைன்னு சொல்றோம்ல, அந்த மாரி தான். எத தொட்டாலும் சக்சஸ். நல்ல அமைப்பு பலாபலன்கள்லாம் உறுதியாக இருக்கு. சில பொ வ தெய்வ வழிபாடுகள மட்டும் பண்ணிக்கங்க. அதே மாரி குரு வந்து அஷ்டமஸ்தானத்த பார்க்கறதுனால, உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. நீங்க எத செஞ்சாலும் சரி யோசிச்சு செயல்படணும். சனி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போகணும். தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கனால, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்தையும் சனி பாக்குது. 7ஆம் இடத்தையும் சனி பாக்குது. செவ்வாய் பாக்குது. 4, 7 அப்போ ஆணாக இருந்தால் அம்மாக்கும், ஒய்ஃப்க்கும் சண்டை சச்சரவுகள் வரும். அதனால பிரிவினை வரும். இதெல்லாம் நீங்க இந்த மாதம் வந்து மேனேஜ் பண்ணணும். ரொம்ப கஷ்டம் தான். மன ரீதியா தாக்குதல்கள் இருக்கும். ஒரு பக்கம் பிசினஸு, உங்களோட உத்தியோகம், காசு, பணம் எல்லாமே குரோத் ஆகிட்டு இருக்க டைம்ல, அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள்னால
உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்ன செய்யறதுங்கிறத மனநிலை அப்படி இருக்கும். ஆனா, அத சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க நெறைய முயற்சிகள் எடுக்கணும். தெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை வராம கூட போயிரும். ஆனா வந்து தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கூடுதலா கவனம் தேவை. இன்க்ளூடிங் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கூட நல்ல கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் அப் பண்றதுன்னா பண்ணலாம். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. வெளிநாடுகளுக்கு செல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு திருமண அமைப்புகள் இருக்கு. நெறைய பேத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல அதிர்ஷ்ட ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கனால, ஆட்சி பலம் பெறதுனாலயும் புத்திர பாக்கியம் இருக்கு. சந்தான பிராப்தம் இருக்கு. ரொம்ப நாளா வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு குழந்தை இல்லைன்னா, குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ட்ட போங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆயிரும். ஏன்னா சூரியனும், கேதுவும் சேர்ந்திருக்கு. அதே மாரி உங்களுடைய கணவர் வழி இதுல வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கும். இந்த காலகட்டத்துல அனுசரிச்சு போக வேண்டியது உங்களுடைய கடன். அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை. கணவன் வழி ஆதாயங்கள் உண்டு. அதே நேரத்துல அதிக செலவுகள் பண்ணாதீங்க. கணவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்த வாங்கி செலவு பண்ணாதீங்க. நல்லா மேனேஜ் பண்ணுங்க. புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். பொதுவாவே மிதுன ராசிக்காரங்களுக்கு மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும், கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டம். 6 கூடையவர் பலமாக உங்க ராசியில இருக்கனால, டக்கு டக்குன்னு வார்த்தைகள் வரும். சண்டை சச்சரவுகள் வரும். அதனால கவனம். அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்த பேசுறதுனால, அந்த வாக்குவாதங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜுக்குன்னா என்ன? கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறது, இல்ல கோச்சுக்கிட்டு நீங்க வெளில போறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அதனால அந்த மாரிலாம் பண்ணாம, கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு, மைண்ட வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும், அமைதியாவும் இருக்கும். எப்பல்லாம் வந்து செவ்வாய் வந்து சந்திரன் மேல வருதோ, அந்த காலகட்டங்கள்ல உணர்ச்சி வசப்படுவது. உணர்ச்சி வசப்படுறதுன்னா, கோவம் அதிகமாகுறது, எல்லா விஷயத்துக்கும் ஈஸியா ரியாக்ட் ஆகுறது. பொதுவாவே ஒரு விஷயத்துக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகாம, அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. 1 நாள், 2 நாள்ல அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த பிரச்சனை எங்க இருக்குன்னே தெரியாது, காணாம போயிரும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால, பூர்வீக சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு அந்த சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. லாட்டரி, புதையல், திடீர்னு பெரும் பணம் இந்த மாரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்றுக்கனால, இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாரி 11 கூடையவர் உங்க ராசியில இருக்கனால, மூத்த சகோதரனும், இளைய சகோதரனுடைய ஆதரவுகள் இருக்கும். அவங்க கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, சுமூகமான ஒரு உறவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாரி ரத்த வலி சம்மந்தப்பட்ட இது உறவுகள் கிட்ட வந்து நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு டெவலப்மெண்ட் குலதெய்வ வழிபாட கட்டாயம் பண்ணிக்கணும். தெய்வ வழிபாடு இருக்கும்போது, அதிர்ஷ்டங்கள் தானாகவே வந்து சேருங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, நீங்க உங்களுக்கு பிசினஸ டெவலப் பண்றது இல்லாம, உங்களோட வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு, அதாவது லைஃப் டெவலப்மென்ட்க்கு கட்டாயம் இந்த கிரக நிலைகள் நல்ல அமைப்புகள குடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்கங்கிற பொறுத்து தான் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, ஒரு உத்வேகத்துடனும் செயல்படுவீங்க. ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய அமைப்புகள பண்ணுவீங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிய குடுக்கும் உங்களுக்கு. அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. திடீரென காசு, பணம் அப்படிங்கிறது வெறும் நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். சினிமா துறையில புகழ் பெறதுக்கு உண்டான அமைப்புகள், இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரசாங்க துறையில இருக்கவங்க கவனமாக செயல்படணும். சூரியன், கேது 3ஆம் இடத்துல இருக்கு. அதனால பதவிகள் புடுங்குறதுக்கு உண்டானது, பதவி பறிபோறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இல்ல அப்படின்னா, செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு கிரக நிலைகள் நல்லபடியா இல்லாதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புகழ், பேரு இதெல்லாம் மங்கறது, திடீர்னு நீங்க செஞ்சதுக்கு வந்து பனிஷ்மென்ட் கிடைக்கிறது, உங்களுடைய நெகட்டிவா இருக்கக்கூடியதுல மீடியால வர்றது, மக்கள் கிட்ட செல்வாக்கு குறையிறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். முடிஞ்சா உங்களுடைய அஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்டுட்டு, அதுக்கு தகுந்த பூஜை பரிகாரங்கள், யாகங்கள்லாம் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்ட மாதமா தான் இருக்குது. காதல் ரீதியாவும் சரி, உறவுகள் ரீதியாவும் சரி, காசு பண ரீதியாவும் சரி, எல்லா ரீதியாவும் அதிர்ஷ்டமா தான் இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.